தானா வந்து பேசணும். தானா குழந்தைகள் வந்து விஜய் கேளு அப்படின்னு சொல்லி டிவியில பேசினா அது அக்செப்டடு. இவங்க காசு கொடுத்து நாலஞ்சு பிள்ளைகளை பேச வச்சுட்டு ஜென்சி கிட்ஸ் போட்டு விளம்பரம் பண்றதா அந்த விளம்பரம் புத்தி போல இருக்கு. எதிர்கட்சிக்கு வேணுங்க, நம்மளுக்கு மிச்சவங்க எதிர்கட்சி வேணாங்கிற எதிர்கட்சி வேணும். அப்படின்னா நம்ம சாதனையை முறியடிக்க முடியும், அவங்கள கேள்வி கேட்க முடியும், அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். யாருமே காசு வாங்கல, பயப்படுறாங்க, அதிகாரிகள் பயப்படுறாங்க. இந்த ட்ரிப் ஏதோ கொடுத்ததுனால ஜெயிச்ச மாதிரி தெரியுது. இப்ப அடுத்த ட்ரிப் கொடுக்கறதுக்கு வழி இருக்காது. ஏன்னா நம்மளால எதையும் கொடுக்க விட மாட்டாங்க. இது ஏ டீம், பி டீம், சி டீம், இங்க அந்த சிட்டிங்கே கிடையாது, ஒரே டீம். தலைவர் விஜய் வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி, இப்ப தாவேகா ஆட்சியை வந்து விமர்சிச்சு டிஎம்கேல இருந்து ஜென்சி அவங்களாம் வந்து பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமா வந்து முதலமைச்சரே வந்து ஒருமையில பேசி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கட்சிக்கு கீழ்த்தரமான கட்சின்னு அவங்களே இப்போ வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இருக்கு. இது எப்படின்னா காப்பி அடிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து தானா வந்த குட்டீஸ் குழந்தைகள்லாம் விஜய் விஜய் சொல்லிட்டு அவர் மேல பாசம் வச்சு அவர் நடிப்பை பார்த்து அவருடைய படங்களை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. இவங்க இதுல யாரு நடிக்கிறா? அவரு உதயநிதி தான் ஒருத்தர் நடிக்கிறாரு. அவர் படத்தை அவரை தான் பார்க்கணும், வேற யாரு பார்ப்பாங்க? இப்ப இன்னைக்கு இது வந்து விஜய்க்கு வந்து வந்த பசங்க எல்லாமே வீட்டுல இருந்து அம்மா அப்பா விஜய் எங்களுக்கு ஓட்டு போடு, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி வந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நம்மளும் அதே காப்பி அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுல அதே மாதிரி ஒரு விளம்பரம் மாதிரி பண்றாங்களா, அது காசு கொடுத்து ஒரு 4-5 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. தயவு செய்து உங்க அரசியலுக்கு ஏன் குழந்தைகளை படிக்கிற ஆக்குறீங்க? குழந்தைகளுக்கு இப்பவே விஷத்தை ஊத்துறீங்களா? தானா வரணும், தானா வந்து பேசணும். தானா குழந்தைகள் வந்து விஜய் கேளு அப்படின்னு சொல்லி டிவியில பேசினா அது அக்செப்டடு. இவங்க காசு கொடுத்து 4 பிள்ளைகளை பேச வச்சுட்டு ஜென்சி கிட்ஸ் போட்டு விளம்பரம் பண்றதா அந்த விளம்பரம் புத்தி போல இருக்கு. சரி, இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தலை வந்து எப்படி சார் வந்து பாக்குறீங்க? ஒரு 6 இடம் இப்ப பாத்தீங்களா, பெரிய தெருவுல பாத்தீங்களா டிவிக்கு என்ன 108 இடம் வந்தது. இதுல அடிச்சு மண்ணை கவுவாங்க, புல் மெஜாரிட்டில அடிக்கும் கண்டிப்பா. அது சரி, இப்ப அவங்க வந்து ஆட்சியை வந்து தாவேகா ஆட்சி எப்படியா கவுத்துறோம்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி கவுத்தாலும் ரியல் கான்கிரீட் பில்டிங் முதல்ல கட்டியது குடிசை புரிஞ்சது ஆரம்பத்துல, அது இப்ப கான்கிரீட்டா கட்டிட்டாரு. அதனால இப்ப அசைக்கெல்லாம் ஒண்ணு முட்டிக்கலாம், தலையில வேணா போய் முட்டிக்கலாம். அவங்க ஐயா ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சிவத்தை முட்டிக்காமே தவிர வாய்ப்பே இல்லை. கட்சி எங்கேயோ போயிடுச்சு, மெம்பர்ஷிப் எங்கேயோ போயிடுச்சு, அதனால வாய்ப்பே கிடையாது. இப்ப அவங்க இடைத்தேர்தல் இப்ப அவங்க வந்து மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்து ஆட்சிக்கு வந்து ரீஎலெக்ஷன் வச்சாலும் முதல் 108 வாங்கினவரு இப்ப வந்து 234 வந்து வாங்க கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க அவ்வளவு நம்ம ஜாஸ்தியா சொல்ல வேணாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சீட்டு ஜெயிச்சாலே நம்ம வெற்றிதாங்க. எதிர்கட்சிக்கு வேணுங்க, நம்மளுக்கு மிச்சவங்க எதிர்கட்சி வேணாங்கிற எதிர்கட்சி வேணும். அப்படின்னா நம்ம சாதனையை முறியடிக்க முடியும், அவங்கள கேள்வி கேட்க முடியும், அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா நம்ம வந்து 234 நமக்கு தேவையில்லை. என்ன ஒரு 120 140 அது மாதிரி இருந்தா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை. எதிரி இருக்கணும். நமக்கு விஜய்க்கு எதிரி இருந்தாதான் பதில் சொல்லி அவர் பேச முடியும். இதுக்கெல்லாம் நீங்க சட்டசபையில் என்ன சொன்னீங்க? அவருக்கு பேச தெரியுமா? வீட்டுல இருக்காரு. நீங்க சட்டசபையில் அவர் பேச ஆரம்பிச்சா நீங்க ஏன் இழுத்து போறீங்க? அவர் என்ன சொன்னாரு? எல்லா பிரச்சனையும் அப்படின்னாரியா? அதுக்குள்ள நாங்க உங்களை தப்பா சொன்னா நினைச்சு நீங்க வெளியே போன அவர் என்ன பண்ணுவாரு? அதுவும் அவரா பண்ணல, சபாநாயகத்தை பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணாரு. அதான் அவங்க தகவலா பிடிச்சா அவங்க குற்றம் உள்ளவங்க, அவங்களுக்கு குரு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்றது? சரி, இப்ப இந்த தோல்வியில இருந்து மீள முடியாம ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் எங்க போனாலும் வந்து அது வந்து கதறிட்டு இப்ப அது முடியாம தான் ஒவ்வொரு இடமா போய் மீட்டிங் போட்டு பண்ண முடியுமா இப்ப செய்யாம பார்த்தா ஒன்னும் ஒத்து வரான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வெளில எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம உட்காந்து பேசணும், கட்சிக்காரங்களை உட்காந்து கூப்பிடணும், அடுத்திருப்ப ஆட்சி அமைக்கணும். அந்த எண்ணம் இருந்தா எந்த இடத்துல தப்பு நடந்தது அந்த ஸ்பாட்ல போய் நின்று விசாரிச்சு மக்களுக்கு என்ன தேவையோ ஏன் தோக்கடிச்சுன்னு கேட்கலாம்ல. அதை விட்டுட்டு நீங்க மாத்திரம் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறீங்க. மக்கள் இங்கேருந்து அவன் சொந்த அப்பாவை பார்க்க முடியல, பொண்ணு அப்பாவை பார்க்க முடியல, அவ்வளோ பைசா இன்னைக்கு நஷ்டப்படுத்தி அரசாங்கத்தை வச்சுட்டு போயிருக்கீங்க. எது எடுத்தாலும் ஊழலா இருந்தது. இப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. நான் நிறைய இடத்துல கேட்டதுல பார்த்ததுல இப்ப முன்னாமா இல்லைங்க, யாருமே காசு வாங்கல, பயப்படுறாங்க, அதிகாரிகள் பயப்படுறாங்க. செல்போனை கையில வச்சுட்டு ரூபாய் கொடுக்காம சார் நான் கேட்கவே இல்லைங்க, என்ன சின்ன ஆன்ல இருக்கா சும்மா வச்சிருக்கானா, இதை வச்சு தலைவருக்கு போட்டு விட்டுருவானா பயப்படுறான். அதனால இப்போ லஞ்ச லாவணியம் ஃபுல்லா குறையல, ஆனா மக்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி போயிட்டு இன்னும் விரைவில் அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ இவரு
ஆதவ அர்ஜுன் வந்து சமீபத்துல ஒரு மேடையில வந்து சொன்னாரு, இந்த கரூர் கணக்கு வந்து கண்டிப்பா தீர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க. ஒரு பேர் 2 பேரா எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கீங்க? எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கீங்க? ஒன்னும் விட மாட்டோம். எதை பத்தி அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு மேல ஒருத்தர் பேசினாரு. நம்ம நம்ம தலைவரை காணவில்லை, அவங்க மனைவி கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ராஜா, உங்க கதையெல்லாம் இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது. நான் உங்க தாத்தா காலத்துல இருந்து வந்தவன். யார் யார் எப்படி என்ன ஏது ஃபுல் விவரம் எனக்கு தெரியும். நான் அதை சொல்லி என் தலைவன் தெரியும், என் கட்சி தெரியும், நான் கெடுக்க விரும்பல. ஏன்னா நம்மளை என்ன வேணா பேசிட்டு போறோம், அடுத்தவனை பத்தி பேசாதேன்னு சொல்றது என் பையனுடைய பாலிசி. அதனால உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா பழைய புத்தகம் பழைய பேப்பர் இருக்கு இல்லையா, அதை படிங்க. உங்க கதை எல்லாம், உங்க தாத்தா கதை, உங்க அப்பா கதை எல்லாமே தெரியும். சரி, இப்ப நாளுக்கு நாள் விஜய் அவர்களை வந்து மவுஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. இதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வேற எந்த லெவலுக்கு வரைக்கும் சார் வந்து போக முடியும்? அவங்க வந்து ஆட்சியை கவிழ்க்கும். ஆட்சி கவிழ்த்து வேலை இல்லைங்க. ஆட்சி கவிழ்த்து யார் இருக்கா? எல்லாம் ஏடிஎம்கே எல்லாரும் வந்தாச்சு. ஒரு கவலையும் இல்லை. இன்னும் ராஜாமா இருப்போம். திருமாவளவன் வேற சொல்லிட்டாரு, நான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு இப்போ பிரஸ் மீட்ல பேசிட்டாரு. கம்யூனிஸ்டும் பின்ன இந்த பதவி காசுக்கு வேண்டி ஒரு மனுஷனை, நல்ல மனுஷனை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதனால ஃபுல் சப்போர்ட் வந்து அவருக்கு கவலையே இல்லை. சரி, இப்ப திருமாவளவன் ஏதோ ஒரு அவங்களோட கூட்ட சந்திப்புல வந்து நீங்க வந்து திருச்சி கிழக்குல வந்து நிக்கணும், நின்று எம்எல்ஏ ஆகணும், அதுக்கப்புறம் நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. திருமாவளவன் இதை பத்தி முடிவு சொல்றேன்ற சொல்லியிருக்காரு. இல்ல, இப்ப திருமாவளவன் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஆள் இல்லை, எதிர்பார்க்கறது வரல. கண்டிப்பா அவர் மேல சும்மா இவங்க ஏதாவது திருச்சி விடுவாங்க. இன்னும் அந்த தொகுதி யாருக்குன்னு இன்னும் முடிவாகல. சரி, இப்ப திருச்சி இந்த இடைத்தேர்தல் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மீண்டும் நிப்பாரா? தேர்தலில் வந்து நின்றாருன்னா, சப்போஸ் தோத்துட்டாருன்னா அவரோட நிலைமை இன்னும் என்ன ஆகும்? இன்னும் இந்த இப்ப ஏதோ கொடுத்ததுனால ஜெயிச்ச மாதிரி தெரியுது. இப்ப அடுத்த இப்ப கொடுக்கறதுக்கு வழி இருக்காது. ஏன்னா நம்மளால எதையும் கொடுக்க விட மாட்டானே. அதனால ஜெயிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கம்மி தான். அதான் சார், அவர் நிக்கலனாலும் பரவாயில்ல, சப்போஸ் நின்று தோத்துட்டா இன்னும் ரொம்ப அசிங்கமா, ரொம்ப அசிங்கம். இப்பவே வந்து இப்பவே அசிங்கம் தானே. 30 வருஷ கட்சி, ஒரு 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச பையன், அவன்கிட்ட மோத முடியாம உங்க தலைவரை தோத்துட்டாரு, என்ன பண்றது? அதை செஞ்ச பாவத்துக்கு தண்டனை ஆண்டவன் கொடுத்துருக்கான். இவருக்கு எம்எல்ஏ கிடைச்சுன்னா துர்காமா செஞ்ச புண்ணியம். அதான் சார், ஆதவன் சொன்னாரு, நீங்க வந்து அந்த குளத்தூர்ல தோத்ததுக்கு காரணம் வந்து பார்த்து 41 பேரோட கண்ணீர் தான். ஒரே நிமிஷம் எவ்வளவு இருக்கு? இந்த 41 பேரோட கண்ணீர் தான் நீங்க குளத்தூர்ல வந்து தோத்தது காரணமே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அதுக்கு உடனேதானே இப்ப செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணது என்ன? அவர் மேல சந்தேகத்தை கட்சியில இருந்து எப்ப கொஞ்ச நாளைக்கு தள்ளி போன்னு சொல்லிருக்கணும்ல, போலையே. கண்டிப்பா இதுக்கு வந்து தெய்வம் தண்டனை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். சரி, இப்ப விஜய்க்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். விஜய் ஒரு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா பழைய ஊழல் ரெக்கார்ட்லாம் எடுத்து போட்டா, இப்ப வந்து முதல்ல வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இவங்க ஜெயலலிதா வந்து கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு டைம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஸ்டாலின் அவர்களை? அவரு முதல்வராக செய்ய மாட்டாரு. இதுக்கு முன்னாடி சட்டம் தன் கடமையை செய்யும். முதலமைச்சரா பழி வாங்கணும்னு ஆசை இல்லை. சட்டத்துக்கு புறம்பாக இதை அரசாங்கத்தை ஏமாத்திருந்தா, அரசாங்கத்தை நஷ்டப்படுத்தியிருந்தால் அந்த துறை நடவடிக்கை இருக்கும். சரி, இப்ப சீமான் முன்னிலைப்படுத்தி வந்து இப்ப திமுக வந்து சேர்ந்து அவங்களும் சீமான் முன்னிலைப்படுத்தி திமுக வந்து நிக்க வைக்க போறாங்க. வேற வழி இல்லை, அவங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. சரி, சீமானா வச்சா ஒரு சீட் கிடைக்காதா, ஒரு சீட்லயே ஜெயிச்சிட மாட்டோமான்னு நினைச்சிருக்கோம். ஆமா, இப்ப சீமானோட நிலைமை எந்த நிலைமையில சார் இருக்கு? சீமான் எப்படி பாக்குறாரு? சீமான் வந்து அவங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அவங்களுக்குள்ள லிங்க் இருக்கலாம். ஆனா கூட்டணி வைக்கிறது சீமான் போனா அவருக்கு உண்டான மரியாதை போயிடும். அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை அவர் கெடுத்துக்க விரும்பக்கூடாது. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கா ஒரு நாள் ஒரு பதவியில வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு. நான் பார்த்ததுல அதுக்காக வேண்டி கண்டவண்டலாவே நின்றுட்டு கூட்டணி போட்டோன்னா அவர் தனித்தன்மை போயிடும். ஓகே சார், இப்ப விஜய் அவர்கள் ஆட்சியில மற்ற கட்சியில இருந்து இன்னும் யாருன்னா வராங்க அப்படின்னா இவர் மேல இன்னும் கரை வந்து அதிகமா வந்து படியாதா? இப்ப வந்து ஊழல் அது எப்படிங்க படியும்? அது எப்படி படியும்? சட்டம் அது கடமையை செய்யறது, இவரும் ஒரு கடமையை செய்யறாரு. தப்பு பண்ணா வெளியே போகணும். உறுப்பினர் பதவியிலிருந்து காலி சும்மா பதவி வேணாம், நாங்க கட்சியில வச்சிருக்கோம், அந்த கதையே நீங்க கிடையாது. அதுக்கு அசூரன்ஸ் கொடுக்கலாம். அதுதான் முதல்ல பதவியை தனியார் பேசினார் பாத்தீங்களா? ஆமா, இது ஏ டீம், பி டீம், சி டீம், இங்க அந்த சிட்டிங்கே கிடையாது, ஒரே டீம். தலைவர் விஜய் வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதுக்கு அவரை யாரை தெய்வம் பார்க்கணும்? யார் தெய்வம் பார்க்க தேவையில்லை, அவர் ஒரு ஆளே போறோம். ஓகே சார், இப்ப புதுசா ஒருத்தர் வந்து
ராகவா லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து நிக்க போறேன், வரப்போறேன், அரசியல் இது பண்ண போறேன் அவருக்கே தெரிஞ்சு போச்சு. நம்மளால ஜெயிக்க முடியாது, ஜெயிச்சா டிவிக்கு தலைவரால் தான் ஜெயிச்ச மாதிரி விசிலும் தலைவருக்கு தான் அந்த ஜெயிப்புக்கு உண்டானதுன்னு சொல்லி கேவலமா ஆயிடும். அதனால வேண்டாம்னு ஒதுங்கின மாதிரி எனக்கு தகவல். ஓகே சரி சார், ஓகே சார். இப்போ லாஸ்டா இப்போ நீங்க வந்து ரொம்ப நாளா டிவிக்கு சப்போர்ட்டிவா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய சேனல் வந்து உங்களோட பங்களிப்பு. சப்போர்ட் இல்லை, அவர் அரசியலுக்கு வருவதே சொன்னேன் நான் தான். ஆமா, நீங்க முதல்ல வந்து அவர் அரசியல் வருவாரு, அவர் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு விஜய் அவர்களை வந்து பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து என்ன மாதிரி சார் பேச? அதாவது இப்போ அதுவும் சொல்றேன். முதல்ல வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு பிரபல துணி கடை துருவம்பேட்டையில வந்து ஒரு நிர்வாகியா இருக்காரு. அவருடைய நண்பர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் சம்பத்குமார், அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு துறை அமைச்சர். ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா விக்கி என்ற விக்னேஷ், இவர் வந்து மது மற்றும் அமலாக்க பிரிவு இதை பார்க்கிறாரு. மூணாவது நெசவு மற்றும் கைத்தறி துறை அமைச்சர் திரு பாலாஜி அவர்கள். இந்த 3 பேரும் நம்ம என்னுடைய நண்பர் ராஜகோபாலுடைய கோயம்புத்தூர் ராஜகோபாலுடைய விஜய் நற்பணி மன்றத்துல உழைத்தவர்கள். இத்தனை வருடம் 20 வருடம் 25 வருடமா உழைச்சிருக்காங்க. அதனாலதான் முதல்வரே அந்த 3 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது அவங்கவுங்க இருந்த அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச துறையே ஒரு கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது இந்த 3 மினிஸ்டர், அதுக்கப்புறம் ராஜகோபால், இவங்க வந்து கோவையில வந்து இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவிகள் பல நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அதாவது விஜய் பிறந்தநாள் வந்தாலும் சரி, தீபாவளி வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அது மாதிரி பள்ளிக்கூடம் திறந்தாலும் ஸ்கூல் குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி சின்ன குழந்தைகளை ஊக்குவிக்கும்படி கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இப்படியே மக்களோடு மக்களா 3 மினிஸ்டர்களும் திரு ராஜகோபால் அவர்களும் மக்களிடம் பிரசித்தி பெற்றவர்கள். அந்த பிரசித்தி பெற்றனாலதான் இவங்களுக்கு அந்த பதவி கொடுத்தது. ராஜகோபால் வந்து ஒரு முடியாத காரணத்தால் அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது முடியாத காரணத்தினால் அவருக்கு வந்து அதுல இன்வால்வ் ஆனதுனால பதவி கொடுக்கறதுக்கு எலெக்ஷன்ல நிக்க முடியாம போச்சு. இல்லைன்னா அவருக்கும் கண்டிப்பா முதலமைச்சர்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுத்திருப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல இல்லாட்டாலும் திரு ராஜகோபாலுக்கு அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா பதவி அவருக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த சின்ன எலெக்ஷன்ல பதவி கொடுத்து அவரை அவமானப்படுத்தாம அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது அவருக்கும் ஒரு மினிஸ்டர் போஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாருன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். நான் இப்ப ஒரு கோரிக்கை நண்பனுக்கு வைக்கிறேன். நேர்ல நண்பா, நான் என்னால பேசுறதுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஏன்னு கேட்டேன்னா, நான் யார்ட்டையும் எந்த உதவியும் கேட்டதில்லை. இப்ப நான் ஒரு உதவி ராஜகோபால் நான் கேட்கிறேன். எனக்கு வேண்டியது மக்களுக்கு வேண்டி. நான் இத்தனை நாள் மக்களை தலைவருக்காண்டி பேசிட்டேன், உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மக்களுக்காண்டி நான் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கேன். மக்கள் பிரச்சனை, தலைவர் நல்லது பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, கேட்கிற மக்கள் என்ன சொல்றாங்களோ, மக்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனையோ அதுக்குள்ள என்னுடைய கணக்குக்கு வருது. எல்லாரும் இப்ப நீங்க நல்ல கட்சி சொன்னா எப்படி மினிஸ்டர்கிட்ட போயிடும், சிஎம் போகிற நிலைமையில இருக்கு. ஆனா என் நிலைமை என்னன்னா யாரையும் பார்க்க முடியல. உங்க நண்பர்கள் எல்லாரும் உங்க மினிஸ்டரா இருக்கிறதுனால எம்எல்ஏ ஒரு 45 பேர் உங்க நண்பர்கள் இருக்காங்க கேள்விப்பட்டேன். நீங்களும் எனக்கு சொல்லல, அது வெளியாகும் கேள்விப்பட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க எனக்காண்டி அந்த 3 மினிஸ்டரும் நான் நேரில் பார்த்து நான் மக்கள்கிட்ட விஜய் தலைவருக்காண்டி என்ன பேசியிருக்கேன், மக்களுக்காண்டி நான் என்னெல்லாம் செய்ய போறேன், அதுல அவங்களுடைய பங்கு என்ன, நான் அவங்கள பார்த்து பேசணும்னு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த 3 பேர் மினிஸ்டர் மூலமாகவும் சிஎம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு உண்டான உதவிய நண்பா கோயம்புத்தூர் ராஜகோபால் எனக்கு செய்வேன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.